ஆனா என்ன தனியா விட்டுட்டு நீங்க மட்டும் தூரமா போயிடாதீங்க. இன்னைக்கு அம்மா கிட்ட இதை பத்தி பேசலான்னு இருந்தேன். அவங்கள எவ்வளோ நல்லபடியா நீங்க கவனிச்சுக்கிறீங்கன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் யாரும் செய்யாத பெரிய காரியம் செஞ்சிடல. என் கடமையை தான் செஞ்சேன். நான் எப்பவுமே இப்படித்தான். சரி போகட்டும், விடுங்க இதெல்லாம். கைய விடுங்க முதல்ல. யாராவது பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் இங்க பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நம்மள அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. இங்க யாரும் வரமாட்டாங்க. அர்ஜுன், பாத்தீங்களா அண்ணி, நான் சொன்னேன்ல இங்க யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னு. ஐய, இவ்வளவு வெக்கமில்லாத பொண்ணா இருக்கியே நீ. இங்க வந்து ஒளிஞ்சு நின்னு என் மருமகன் கிட்ட கதையா பேசிட்டு இருக்க. பெரியம்மா, நீங்க வந்து மறந்துட்டீங்க போல இருக்கு. உங்களோட மருமகன் கூட எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவர் என் கணவர். எந்த கல்யாணங்க? எந்த மாதிரி கல்யாணம்? அந்த டைவர்ஸ் ஆக போற கல்யாணமா? அட, அக்காவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. இல்லனா இந்நேரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்ப. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்பவே போய் அக்கா கிட்ட சொல்றேன். அர்ஜுன், சித்தி. என்ன அத்தை? அக்கா இவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்கல்ல. ஒரு நிமிஷம் அத்தை. நான் என்னோட மனைவி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அக்கம் பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட பேசல. அப்புறம் ஒன்னும் அவ்வளோ பெரிய புயல் வந்துடாது. என் மனைவி கிட்ட ஏதோ 2 வார்த்தை பேசினா. நல்லா தெரியுது அர்ஜுன், தெரியுது. இவளோட கெட்ட சகவாசத்தோட முழு தாக்கமும் உன்னால தெரியுது. தப்பா நினைச்சுக்காதீங்க பெரியம்மா. நான் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. இத்தனை வருஷமா இவர் உங்களோட சகவாசத்துல தானே இருந்தாரு. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, யாரோட தப்பான சகவாசத்தால இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு. ஐயோ அண்ணி, பாருங்க எப்படிப்பட்ட பொண்ண மருமகளாக்கி கூட்டிட்டு வந்திருக்கோம். இவ என்ன நினைக்கிறான்னா, அக்காவுக்கு சேவை செஞ்சு அவங்கள தன் வசப்படுத்திக்கலாம்னு பாக்குறா. ஆனா இவளுக்கு தெரியாது, அக்கா இந்த மாதிரி பொண்ணுங்க தந்திரத்தை ஒரு நொடியில கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு தடவை அக்காக்கு மட்டும் உடம்பு சரியாகட்டும், சரியா இவளை வழிக்கு கொண்டு வருவாங்க. வாங்க, இப்பவே அக்கா கிட்ட சொல்லிடலாம். வாங்க அண்ணி. அக்கா, 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 வீட்ல என்ன அக்கப்போர் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப என்ன ஆச்சு? அந்த பொண்ணு அர்ஜுன் கூட மறைவா இருந்துகிட்டு படிக்கட்டுல பேசிட்டு இருந்தா. அதுவும் அர்ஜுனோட கைய புடிச்சுக்கிட்டு. சீ, இந்த மாதிரி விஷயத்த என்கிட்ட சொல்லாத. அட அண்ணி, உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? நீங்க தானே இந்த குடும்பத்தை நடத்துறது கிடத்துறது எல்லாம். அண்ணி, உண்மையாத்தான் சொல்றேன். நீங்க அந்த பொண்ணை வந்து அவ பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அந்த பொண்ணுக்கு இங்க என்ன வேலை? எனக்கு என்னமோ தோணுது, அவ அர்ஜுன உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு தான் விடுவா. பாருங்களேன். அத்தை, உங்க மருந்து சாப்பிட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அப்படியா? இப்ப மருந்த சாக்கா வச்சு உன் மாமியார உன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க பாக்குறியா? அக்கா உன் கையால எதையுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த விஷயத்த அத்தையவே அவங்க வாயால சொல்ல சொல்லுங்க. ஒருவேளை அவங்க அப்படி சொன்னா நான் இந்த வீட்டை விட்டு இன்னைக்கே போயிடுவேன். உன்னை அர்ஜுன் கூட அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அத்தை, அவர் கூட அதிகமா பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதிகமோ கம்மியோ சொல்ல போனா நான் அவர் கூட பேசவே இல்லையே. நான் 2 நாளா உங்க கூட உங்க ரூம்லயே தான் இருக்கேன். நான் படிக்கட்டுல இறங்கி வரும்போது என் மேல மோதிட்டாரு. ஏதோ கேள்வி கேட்டாரு, அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? அப்படி என்ன கேள்வி கேட்டாருன்னு கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லு பாப்போம். இது புருஷன் பொண்டாட்டியோட தனிப்பட்ட விஷயம் பெரியம்மா. உங்ககிட்ட அதை ஷேர் பண்ண முடியாது. கேட்டீங்களா அக்கா? 2 நாள்ல இந்த பொண்ணு வந்து உங்க தலைமையிலேயே ஏறி உட்கார்ந்துட்டா. ஆமா, பாத்துக்கோங்க. சும்மா பேச்சுக்கெல்லாம் பிறந்த வீட்டுக்கு போயிடுவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சுட்டா. அத்தை, நான் உண்மையாவே போயிடட்டுமா? நீங்களே சொல்லுங்க. இது என் வீடு, ஹோட்டல் கிடையாது. நினைச்சா வர்றதுக்கும் நினைச்சா போறதுக்கும். இந்த குடும்பத்துல சில வரைமுறை இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. சனிக்கிழமை இந்த வீட்டு மருமகளுங்க வெளியே கால் வைக்க மாட்டாங்க. ஆனா அத்தை, நான் இந்த வீட்டை விட்டுட்டு நிரந்தரமா போயிடணும்னு தானே நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க என்ன உங்க மருமகளா ஏத்துக்க போறது இல்ல தானே? அப்புறம் எந்த விஷயத்துக்கு கவலை? நீங்க என் கூட குடும்பம் நடத்த போறது கிடையாது இல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் தயாரா வச்சிருக்கா இந்த பொண்ணு. அட, வீட்டு பெரியவங்க முன்னாடி தன் புருஷன் கைய புடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு பேசுறா. வெக்கம் இல்லாதவ. அது அப்படி இல்ல அத்தை.
நான் எந்த பெரியவங்க முன்னாடியும் கையவும் பிடிக்கல, பேசவும் இல்லை. நாங்க பேச ஆரம்பிச்சப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல. நீங்க பார்த்த உடனே அங்க வந்தீங்க, பிறகு எங்களை திட்ட ஆரம்பிச்சீங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. அதாவது ஒரு கணவர் தன் மனைவி கிட்ட சில கேள்விகள் கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பதில் சொல்லாமலே போறது ஒரு நல்ல நடத்தையா இருக்குமா? நீங்க மாமா கிட்டயும் இப்படித்தான் நடந்துப்பீங்களா? கேட்டீங்களா அக்கா? விடு சின்னவளே, நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க. எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க, என்ன தனியா விடுங்க. ஓ சரி அக்கா, நாங்க உங்க நல்லதுக்காக தான் சொல்ல வந்தோம். அப்புறம் உங்க இஷ்டம். வந்து சொரைக்காய் உங்களுது. இப்ப குழம்பு வைக்கிறீங்களா கூட்டு செய்றீங்களான்றது உங்க மனசு கோல. வாங்க போலாம் அண்ணி. இப்ப நீ ஏன் நின்னுட்டு இருக்க? அத்த, இப்ப எல்லாரும் அவங்கவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களை எப்படி தனியா விட்டுட்டு என்னால போக முடியாதுல்ல. நான் நேத்து ராத்திரி மாதிரியே இங்கேயே தரையில படுத்துப்பேன். இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதால என்ன எங்கேயும் போக விட மாட்டீங்க. நான் இங்கே இருந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். நீங்க ப்ளீஸ் மருந்து சாப்பிடுங்க. விடு, இப்ப வலி கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அத்த, ஆனா மருந்து டோஸை முடிச்சுதானே ஆகணும். டாக்டர் முழு கோர்ஸையும் முடிக்க சொல்லிருக்காங்க. மருந்து கண்டிப்பா சாப்பிடணும். சரி சரி சாப்பிடுறேன், ஆனா அமைதியா இரு. அத்த, நில்லு. சொல்லுங்க அத்த. உட்காரேன். சரிங்க. ஒரு விஷயம் சொல்லு, தெருவுல ஏதாவது திருவிழா நடக்குதா? ஆமா, ஜெகநாதர் ரத உற்சவ திருவிழா நடக்குது. ரத உற்சவ திருவிழாவா? சின்ன வயசுல வந்து நிறைய ஜிலேபியும் அப்பளமும் சாப்பிடுவோம். ரத உற்சவ திருவிழாவுல அப்படியே சுட சுட போட்டு தருவாங்க. அதெல்லாம் ஒரு கணா காலம். அத்த, இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்களா ஜிலேபியும் அப்பளமும்? அட வேணா வேணா வேணா, இந்த மாதிரி பணக்காரங்க பழக்கம் எல்லாம் எனக்கு ஒத்து வராது. வீணா காசு செலவாகும். வேணா வேணா. ஐயோ அத்த, நான் வாங்கி தர்றேன்ல. உங்ககிட்ட என்னோட பணம் கொஞ்சம் இருக்குல்ல, அதுலயே வாங்கிட்டு வரேன். எப்படியும் நான் போகத்தான் போறேன். உங்களுக்காக இவ்ளோ கூட செய்ய மாட்டேனா அத்த? இன்னைக்கு சாயந்தரமே பூத்து அண்ணா கிட்ட சொல்றேன். அவர் போய் கொஞ்சம் ஜிலேபியும் அப்பளமும் வாங்கிட்டு வருவாரு. உனக்கு தெரியுமா, சின்ன வயசுல எங்க அப்பா இருக்காரே, திருவிழால இதையெல்லாம் வாங்கி தருவாரு. ரத திருவிழா சமயத்துல. உங்க அப்பாவா? அப்புறம் என்ன, யாரோட அப்பா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் அப்பா கூட வாங்கி தருவாரு. எங்க அப்பா எந்த திருவிழாவுக்கு கூட்டிட்டு போவாரு, என்ன ஊஞ்சல்ல ஏத்தி விடுவாரு. அப்படியா? என்னோட அப்பாவும் என்ன ஊஞ்சல்ல ஏத்தி விடுவார். ஆ? நாங்க திருவிழால இப்படி கைய ஆட்டி 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 நடப்போம். ஆ. இப்படித்தான் நடப்போம். எங்க வீட்டுல நிறைய பேர் இருந்தாங்க. எங்க வீட்டுல எதுக்கும் குறைச்சலே இல்ல தெரியுமா? மனசுக்கு பிடிச்சதை எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடலாம், பிடிச்சதை உடுத்திக்கலாம். அது ரொம்ப நல்ல நாட்கள். அத்தை, அப்ப உங்களுக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல?